வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடுத்தடுத்து இரு வீடுகளில் பெட்ரோல் குண்டுகள் வீசி அலறவிட்ட பெண் காவலரின் மகன் உட்பட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் விவகாரத்தில் பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? காதல் விவகாரத்தில் அடுத்தடுத்து உள்ள அண்ணன் தம்பி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொகுசு காரில் சென்று பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவில் அடுத்தடுத்து இரு வீடுகளின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். சுதாகர் மற்றும் அவரது அண்ணன் சிவக்குமார் வீட்டில் வீசப்பட்ட அந்த பெட்ரோல் குண்டுகள் வெடித்து சிதறி வாசலில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. சத்தம் கேட்டு உடனே அனைவரும் வெளியே வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வீடுகளில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசியது யார், ஏன் என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் காட்பாடியைச் சேர்ந்த புருஷோத்தமன் மற்றும் அவரது நண்பரான ஜெகதீஷ் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர். காதல் விவகாரத்தில் இளைஞர்களில் ஒருவரை சிவக்குமார் கண்டித்ததாக கூறப்படுகிறது. அதில் ஏற்பட்ட முன்பகையில் நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு திட்டமிட்டு இளைஞர்கள் இருவரும் பெட்ரோல் குண்டு வீசியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக பயன்படுத்திய சொகுசு காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான புருஷோத்தமனின் தாயார் கஸ்தூரி ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் SSI ஆக உள்ளார். CCTV காட்சிகளை வைத்து 4 மணி நேரத்தில் குற்றவாளிகள் 2 பேரையும் போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.